அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சாலினி. இந்த பேச பார்த்துட்டு சாலினி இல்லைன்னு சொல்லிடாதீங்க. நான் தான் உங்கள் சாலினி. இன்றைக்கு எது சம்மந்தமாக பார்க்க போகிறோமாட்டா, என்னை எல்லோரும் வந்து 9 வந்து என்னை எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து 9க்கு வந்து எனக்கு அர்த்தமே தெரியாது. நான் நிறைய பேர்ட்டையும் கேட்டால் அவங்களுக்கும் தெரியாதுன்னு தான் சொன்னாங்க. ஆனால் என்னை பார்த்து 9 வந்து நீங்கள் சொல்கிறீங்கன்னு தெரியல. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு 9னா என்னென்னு தெரியாது. ஓகேவா? நான் போகிற லைவ்லேயும் சரி, நான் போகிற வீடியோஸ்லேயும் சரி, நான் நேற்று கூட நான் டிக்டாக் லைவ் போட்டேன். அந்த டிக்டாக்ல லைவில் கூட வந்து என்னை 9 தான் சொல்லி பேசுகிறீங்க. 9 அக்கான்னு. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு 9னா என்னென்னு தெரியாது. நீங்கள் வந்து டெய்லி போகிறபடியே நான் நினச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல வேர்ட் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் வந்து டெய்லி அதை சொல்லப்படி எனக்கு ஒரு சம்டைம் ஒரு சந்தேகம் வந்துடுது. 9னா நான் சத்தியமாக தெரியாது. ஆனால் வந்து இந்த என்ன சொல்கிறீங்க, இந்த ஆய் வருது அப்படியெல்லாம் நிறைய பேர் வந்து வீடியோஸுக்குள்ள லைவ்லேயும் சரி எல்லாத்துலேயும் கதைக்கும் போது கூட எனக்கு அப்படின்னா என்னட்டு தெரியாமல் தான் இருந்துச்சு. ஓகேவா? இந்தியா பாஷையில் வந்து அது ஒரு வேறு மாதிரி, ஆனால் தெரியாமல் இருந்துச்சு. ஓகேவா? நாங்கள் சொல்கிற இலங்கை பாஷையில் சொல்கிறது ஒரு வேறு மாதிரி, இந்தியா பாஷையில் சொல்கிறத ஒரு வேறு மாதிரி. அதனால் எனக்கு எதுவுமே தெரியாமல் இருந்தேன். ஆனால் இப்போ நான் லைவ் வந்து இந்த வீடியோஸ் போட வலிக்கிட்டனோ உங்கள் கூட இந்தியா பாஷையில் எல்லாமே கற்றுக்கிட்டோம். ஓகேவா? இப்போ கூட வந்து நீங்கள் இந்த 9 சொல்கிற எனக்கு சத்தியமாக புரியலை. தயவுசெய்து 9 இந்த வார்த்தை எனக்கு ஒரு கெட்ட பட்டத்தை நீங்கள் தெளிக்கிறீங்களா அப்படின்னா தயவுசெய்து அப்படி வந்து தெளிக்காதீங்க. ஓகேவா? என்னை எல்லாருமே மனசுன்னு ஒரு மாதிரி கதைக்காதீங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் உங்களை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. என்னை வந்து தப்பாக பேசாதீங்க. ஓகேவா? அடுத்தது வந்து திருநங்கைன்னு வேறு சொல்லி கதைக்கிறீங்க. திருநங்கைன்னு நான் என்ன பண்ண திருநங்கை மாதிரியா இருக்கேன்? ஓகே, சொல்லுங்களேன் நீங்களே. நீங்கள் சொல்லுங்கள், நான் திருநங்கை மாதிரி இருக்கேன். நான் ஒரு பொண்ணாக தானே இருக்கேன். இப்போ பாரு, என்ன திருநங்கைன்னு பேசுகிறது, இல்லாட்டி 9ன்னு பேசுகிறது, இல்லாட்டி ஒரு கேவலமான வேர்ட் யூஸ் பண்ணி பேசுகிறீங்க, ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க, திட்டுறீங்க. நான் எவ்வளவுதான் நான் கஷ்டத்தை சொல்லி வீடியோஸ் போட்டாலும் அந்த வீடியோஸுக்குள்ள வந்து உங்கள் வாய் தான், நீ செய்கிற செயல் தான் இப்படி அனுபவிச்சு கொண்டிருக்கிற அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த மனசை கஷ்டப்படுற மாதிரிலாம் பேசிக்கொண்டிருக்கீங்க. தயவுசெய்து இதோட நிறுத்துங்க நண்பர்களே. நான் போடுற வீடியோஸுக்குள்ள வந்து நான் கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகேவா? நீங்கள் போடுற கமெண்ட் என்னால் வந்து பார்க்க முடியலை, கேட்க முடியலை. ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. ஓகேவா? நான் ஒரு நல்ல வீடியோஸ் போட்டாலும் அந்த கீழே வந்துட்டு நிறைய பேர் வந்து மனசுன்னு ஒரு மாதிரி பேசுகிறீங்க. எனக்கு கோவம் வருது, அப்புறம் மனசு ரொம்ப வலிக்குது. தயவுசெய்து நான் போடுற வீடியோஸுக்குள்ள வந்து நீங்கள் கமெண்ட்டே போட வேணாம். ஓகேவா? நீங்கள் கமெண்டே போட வேணாம். நீங்கள் நல்ல கமெண்ட்டும் போட வேணாம், கெட்ட கமெண்ட்டும் போட வேணாம். எனக்கு அதெல்லாம் பார்க்கவே முடியல. தயவுசெய்து ரொம்ப மன உளைச்சலில் இருக்கேன். நான் பேசாமல் கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன்னு சொன்னால் நீங்கள் கமெண்டே பண்ணிடலாம். லைவை தவிர வேறு எதுலேயுமே கமெண்ட் பண்ணிடலாது. கடைசியாக அதான் செய்ய போகிற நண்பர்களே. தயவுசெய்து என்னை வந்து ஒரு கேவலமான வேர்டை யூஸ் பண்ணி என்னை மனசை பாதிக்கிற மாதிரி செய்யாதீங்க. நானும் உங்களை மாதிரி ஒரு வீட்டு பொண்ணு தான். எவ்வளவோ கஷ்டத்தை தாண்டி தான் நான் வந்து உங்களுக்கு முன்னுக்கு வந்து நான் நிற்கிறேன்னு சொன்னால், இங்கே பாருங்கள், இந்த மூவ் கூட எனக்கு வந்து குழவை கடிச்சு வீங்க போயிருக்கு. அதை கூட நான் வந்து பொருட்படுத்தாமல் நம்ம இப்படியே முடங்கி வீட்டுக்குள்ளே இருந்தோம்னா, இதை காட்டி முடங்கி வீட்டுக்குள்ளே இருந்தோம்னு சொன்னால் நம்ம வந்து என்ன செய்யுது? நம்ம கஷ்டத்துக்காக தானே இப்படி ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணோம். இதை விட்டால் வேறு வழி இல்லையன்றக்காக தான் நான் வந்து இதை கூட பொருட்படுத்தாமல் போய் டாக்டர்கிட்ட மருந்து எடுத்து ஹாஸ்பிட்டலில் போய் மருந்து எடுத்துகிட்டு வந்து இப்போ கொஞ்சம் சுகமாயிருச்சு. சுகமாயிருந்ததுக்கப்புறம் வந்து உங்கள் வீடியோக்கு முன் தான் நிற்கிறேன். நான் எவ்வளோ பிரச்சனை வந்தேன், என்னை மூஞ்சி வந்து அவிஞ்சு வெந்து ஊற்றினா கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஓகேவா? ஏன்னா நான் வந்து செய்கிற வேலையெல்லாம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இதை சாட்டி உடம்பை சாட்டி அதை சாட்டி நம்ம வீடியோஸ் எடுக்க விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து யாருமே வந்து ஹெல்ப் பண்ண போகிறது. நம்மளோட சொந்த காலில் நிற்கணும். ஓகேவா? சொந்த காலில் நின்றால் தான் நம்ம எதுவுமே முன்னேற முடியும். அதனால தான் நான் வந்து இதை கூட வருத்தத்தை கூட பொருட்படுத்தாமல் நிறைய பேர் சொல்லுவாங்க ரெஸ்ட் எடுங்க. எனக்கு விஷம் குழவை தான் கடித்தது. அந்த விஷ குழவை கடித்ததுக்கு தான் இப்படி வந்து உடனே நார்மல் குழவை கடிச்சிருந்துச்சுன்னா உடனே வீக்க மாற்றிருக்கோம். அந்த விஷ குழவை கடித்தபடியாக தான் இப்படி இருக்குமோ. அதில் நான் இதை கூட பொருட்படுத்தாமல் நான் வந்து வீடியோஸ் போட்டு கொண்டிருக்கிறேன். இதில் கூட வந்து என்ன உங்கள் மூஞ்சி இப்படி இருக்குன்னு சொல்லி நேற்று நான் போட்ட வீடியோஸுக்கில் வந்து திட்டி கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஏன் நீ உண்ட வாயால் தான் நீ இவ்வளோ அனுபவிச்சு கொண்டிருக்கிற, இது உனக்கு தேவைதான், நீ இன்னும் அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேர் வந்து என்னை திட்டியும் கமெண்ட் போட்டிருந்தாங்க. நிறைய பேர் வந்து தங்கச்சி கவலைப்படாத, உனக்கு எல்லாம் சரியாயிரும்னு சொன்ன நல்ல பாசிட்டிவான கமெண்ட் வந்துச்சு. அதுக்குள்ள வந்து நீங்கள் 9 அக்கா தானே, நீங்கள் திருநங்கை தானே அப்படின்னு வீடியோஸுக்குள்ள கமெண்ட் வந்துச்சு. நான் பார்த்த உடனே அந்த வீடியோஸ்லாம் நான் அந்த கமெண்ட்டில் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். நான் லைவ் போட்ட உடனே அப்படி தான் வந்துச்சு. நான் டிக்டாக் லைவ் போடும்போது அப்படி தான் வந்துச்சு. நான் டெய்லி வீடியோஸ் போட்டாலே எனக்கு பேட் கமெண்ட்ஸும் சரி எதுவும் இருந்தாலும் சரி எல்லாம் வந்து கொண்டு தான் இருக்குது. நான் நேற்று கூட கவலையாக இருந்தேன்.
லைவ் ஓடும்போது கூட எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. ரெண்டு பார்த்து லைவுக்கு வந்து பார்த்தா யாருமே லைக் பண்ணலை, சப்ஸ்கிரைப் பண்ணல, மெம்பர்ஸ் வச்சு பார்த்தா எதுவுமே எனக்கு ஹெல்ப் பண்ணல. இவ்வளோ வருத்தம்னு சொல்லி எனக்கு யாருமே எதுவுமே ஹெல்ப் பண்ணலை. சரி, எதுவுமே ஹெல்ப் பண்ணாட்டியும் பிரச்சனை இல்லை, என்னை வந்து திட்டாமல் மனசு கஷ்டப்படாமல் இருக்கலாம்ல. அப்படி இருந்து நிறைய பேர் வந்து என்னை வந்து கேவலமான பார்வையில் பார்த்தா நிறைய கமெண்ட் போட்டிருந்தீங்க, 9ன்னு சொல்லி கமெண்ட் போட்டிருந்தீங்க. தயவுசெய்து நான் ஒரு உங்கள் வீட்டு பொண்ணாக நினச்சி என்னை இப்படி செய்யாதீங்க. செத்து போனலாம் கூட சொல்கிறீங்க, சரியா? செத்து போகணும் கூட சொல்கிறீங்க. கஷ்டப்பட்டு 20 வருஷமாக வளர்ந்துங்கிற அம்மா அப்பாவுக்கு தான் தெரியும் என்னோட ஒரு ஒரு பொண்ணோட அருமை, ஒரு உயிரோட அருமை, சரியா? நீங்கள் ஈஸியாக வந்து செத்து போகணும்லாம் சொல்கிறீங்க. நான் செத்து போனால் நான் இருக்கும்போது என்னுடைய அருமை தெரியும், நான் இல்லாத போது தான் உங்களுக்கு அருமை தெரியும், ஓகேவா? இதே உங்களோட வீட்டில் ஃப்ரெண்டோ இல்லை தம்பியோ அப்படி யாருக்கு நீங்கள் சொல்லுவீங்களா? நான் ஒரு வேறு ஒரு ஊரா விட்டுக்குள்ளாண்ட அப்படி தான் என்ன நீங்கள் சாவ சொல்கிறீங்க? சொல்லுங்கள், நான் சாகுறதால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, என்ன நல்லன்னு எனக்கு தெரியலை. நான் என்ன உங்களோட வீட்டில் வந்து சோறு கேட்குறேன்னா, இல்லை வந்து ஏதாவது உடுப்பு துணி கேட்குறேன்னா, இல்லை நகைப்பணம் கேட்குறேன்னா, எதுவுமே இல்லை தானே. நான் எதோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நான் வீடியோஸ் போடுறதுக்கு முன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள், நான் போகிற வீடியோஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தான் கேட்குறேன், ஓகேவா? இந்த மூத்தால் தான் நான் வந்து நல்ல கண்டென்ட் போட்டு வீடியோஸ் போடலாம்னு தான் நான் பிளான் பண்ணி முடிவெடுத்திருக்கேன். நண்பர்கள், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் போய் இந்த 3 சோமா அதுக்கப்புறம் நான் போய் ரோடில் பிச்சை எடுத்தானா கூட நான் நல்ல வீடியோஸாக போட்டு உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் நான் பண்ணுவேன். ஏன்னா நான் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு கூட விரும்பலை. இந்த மூம் சரியாக மட்டும்தான் நான் இதுக்கு வந்து ஒரு விலகம் கொடுக்கணும்னு நினச்சிறேன். திரும்பவும் சொல்கிறேன், என்னை 9ன்னு சொல்லி மனசு நோகிற மாதிரி பேசாதீங்க, சரியா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய வீடியோஸ் பாருங்கள், பிடிக்கலையானோ தட்டி விட்டு போயிடுங்க. அதனால என்னை வந்து இப்படி மனசு நோகிற மாதிரி பேசாதீங்க. 9 திருநாங்கன்னு சொல்லி இனிமேல் இப்படி கமெண்ட் பண்ணாதீங்க. திரும்ப சொல்கிறேன், இப்படி என்ன எனக்கு என்னென்னே யாருக்கும் தெரியாது, சத்தியமாக சொல்கிறேன். இனிமேல் இப்படி கேவலமாலாம் கமெண்ட் பண்ணாதீங்க. முடிஞ்சளவு என்னை சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. அடுத்தது வந்து இது எனக்கு எப்போ மாறும்னே எனக்கு தெரியாது, ஓகேவா? நானும் வெளியே போய் கண்டென்ட் வீடியோஸ் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, அக்கா மார்க்கெட்டு போய் மரக்கறி விலை, மீன் விலை அப்படி கேட்டு போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அது போடலாமன்னு தான் இருக்கேன். சந்தைக்கு போய் நம்மளோட வட்டக்கச்சி சந்தைக்கு போய் எடுத்து போடலாமன்னு தான் பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்குள்ளே இது ஆயிடுச்சு, சரியா? ஓகேவா? ஆயிடுச்சு. நான் அழுது ஏற்கனவே வீடியோஸ் போட்டபடியே நான் அதுக்கப்புறம் போய் எடுத்து போகணும், கேட்டேன்னா போடணும்னு தான் முடிவு பண்ணி போகலாமன்ட்டு வலிக்கிற டைம் தான் அடுத்த நாள் வந்து இப்படி ஆயிடுச்சு. அடுத்த நாள் அந்த ஆண்டு இப்படி ஆயிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் இப்படி இருக்குது நண்பர்களே. என்ன செய்யறதுன்னு தெரியலை. இப்போ மாறும். சில பேர் சொல்கிறாங்க உடனே வத்தாது, ஒரு கிழமை ஆகும்னு சொல்கிறாங்க. அது ஓகே, வந்துடுச்சுன்னு சொன்னால் நான் வெளியே போய் வீடியோஸ் எடுத்து போடுவேன், கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். நான் உங்கள் சாலி தான், ஓகேவா? இந்த வீடியோஸை நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்களோ சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ நான் எல்லாரும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைவது உங்கள் சாலினி. பாய், டாட்டா. மறக்காமல் திருநங்கைன்னு சொல்லக்கூடாது, திருநங்க 9ன்னு வந்து சொல்லக்கூடாது. எனக்கு அப்படின்னா என்னென்னு தெரியாது நண்பர்களே. தயவுசெய்து வந்து இப்படி கமெண்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு எனக்கு சப்போர்ட் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்க நண்பர்களே. ஓகே, பாய்.